VP சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துகிறார் என்பதற்காகவே அவருடைய ஆட்சியை கவிழ்த்து அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே இருக்கிறார்கள். OBC மக்களின் முதல் பகை என்றால் அது சனாதன சக்தி என்று சொன்னால் மிகையாகாது. சங் பரிவார்கள் OBC மக்களுக்கான இடஒதுக்கீட்டை குறிப்பாக மண்டல் பரிந்துரையின் அடிப்படையிலான இந்த இடஒதுக்கீட்டை ஏற்காமல் அவருடைய ஆட்சியை கவிழ்த்ததோடு மட்டுமில்லாமல் நாடு தழுவிய அளவில் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட வரலாற்றை மறந்திட இயலாது. ஆனால் இன்றைக்கு மதவாதத்தை முன்னிறுத்தி மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பொருட்டல்ல என்கிற வகையிலே மடைமாற்றம் செய்யக்கூடிய சக்திகளுக்கு அரசியல் ஆதாயம் கருதி சிலர் துணை போகிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரியது. OBC மக்கள் இந்த நாளிலாவது VP சிங் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ள அனைவரும் VP சிங் அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை தேசிய அளவிலே உருவாகி இருக்கிறது. அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடஒதுக்கீட்டுக்காக சமூக நீதிக்காக தனது ஆட்சியையே பறிகொடுத்த ஒரு மகத்தான மாமனிதர் VP சிங் அவர்களுக்கு நன்றி பெருக்கோடு இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம். சமீபத்தில் வெளிவந்த ஆர்டிஐ ரிப்போர்ட் சமஸ்கிருத மொழிக்கு அதிக நிதி வழங்குறதா ஆர்டிஐ ரிப்போர்ட் சொல்லுது. தமிழ் மொழிக்கு 17 மடங்கு அதிகமாக சமஸ்கிருத மொழிக்கு யூனியன் கவர்மெண்ட். ஆமாம். இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தேசிய அளவிலே வளர்த்திட வேண்டும் என்கிற நோக்கில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார்கள். கூடுதல் நிதியை ஒதுக்கி சமஸ்கிருதத்தை மேம்படுத்துவதில் அக்கறை காட்டி வருகிறார்கள். தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை. ஆங்கிலத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று வெளிப்படையாக பேசுகிறவர்கள் தமிழ் போன்ற பிற மொழிகளை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இந்த மண்ணின் மக்களை, பூர்வீக குடிகளை, பிறமொழி பேசும் தேசிய இனங்களை நசுக்குவதிலே இவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பாரதிய ஜனதாவையும் சங் பரிவார்களையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அமித்ஷா, மோடி போன்றவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். பேசுவதற்கு ஆளே இல்லாத ஒரு மொழி சமஸ்கிருதம், செத்த மொழி சமஸ்கிருதம். அந்த மொழிக்கு கோடிக்கணக்கிலே நிதி ஒதுக்கீடு செய்கிற பாஜக அரசின் போக்கை, அவர்களின் உண்மை நோக்கை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.